வெல்கம் டு சேனல். இன்னைக்கு நம்ம ஒரு ஆரோக்கியமான டிஃபன் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். அது மக்காச்சோள தோசை. இப்போல்லாம் நம்ம குழந்தைங்க ஸ்வீட் கார்ன் தாங்க அதிகமாக சாப்பிட்றாங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. வாங்க ரெசிபிக்கு போகலாம். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணி அதில் ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் இன்னைக்கு 1 டம்ளர் மக்காச்சோளம் எடுத்திருக்கேன். இது ஸ்வீட் கார்ன் இல்லைங்க, நம்ம ஊரில் கிடைக்கக்கூடிய நாட்டு சோளம் தான். இதே டம்ளரில் 1 டம்ளர் அளவுக்கு இட்லி அரிசி சேர்த்துக்கலாம். 1/2 டம்ளர் அளவுக்கு உளுந்து சேர்த்திக்கலாம். ரேஷன் உளுந்து நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னா 3/4 டம்ளர் சேர்த்திக்கோங்க. தண்ணி ஊற்றி நல்லா கழுவிட்டு ஊற வச்சுக்கலாம். இது ஒரு 3-4 மணி நேரம் ஊறட்டுங்க. அப்போ தான் சோளம் நல்லா அரையும். எல்லாம் நல்லா ஊறிடுச்சு. இப்போ இதை நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். பாதியாக எடுத்து அரைச்சிக்கலாம். 5 வரமிளகாய், 1 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் உப்பு, கொஞ்சம் கருவேப்பிலை, தேவையான அளவு தண்ணீர் சேர்த்து அரைச்சிக்கலாம். மாவு ரொம்ப நைஸாக அரைக்காதீங்க, லைட்டாக கொரப்பாக இருக்கிற மாதிரி அரைச்சிக்கணும். இப்போ இதை ஒரு பாத்திரத்தில் ஊற்றிக்கலாம். மீதி இருக்கிற அரிசியையும் நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். கொஞ்சம் ஜார் அலாசிட்டு தண்ணியை ஊற்றிக்கலாம். எல்லாத்தையும் கலக்கி விட்டுக்கோங்க. மாவு புளிக்கட்டும். மாவு பொங்கி வந்திருக்குங்க. நான் 8 மணி நேரம் புளிக்க வச்சுருக்கேன். கிளைமேட் கொஞ்சம் கூலாக இருக்குது, அதனால் இவ்வளோ புளிச்சிருக்கு. இதுவே வெயில் காலமாக இருந்தால் நீங்கள் 6 மணி நேரம் புளிக்க வச்சா போதும். இந்த தோசைக்கு ரொம்ப புளிக்க வேண்டியது இல்லைங்க. இப்போ நம்ம தேவையான அளவுக்கு மாவு தனியாக எடுத்துக்கலாம். இதுக்களவாக நம்ம தாளிச்சுக்கலாம். ஒரு பேன் வச்சு 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. 1 டீஸ்பூன் கடுகு, 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்து வறுத்துக்கலாம். பொடியாக நறுக்கிய வெங்காயம் 1 கப் சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. பொடியாக நறுக்கிய கருவேப்பிலை, கொத்தமல்லி தழை சேர்த்து வதக்கிக்கலாம். வெங்காயம் ரொம்ப வதக்காதீங்க. இப்போ இந்த தாளிப்பை நம்ம மாவில் சேர்த்திக்கலாம். நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. கல் சூடானதும் தோசையை ஊற்றிக்கலாம். இந்த தோசையை தாளிக்காமல் சும்மா அப்படியே கூட ஊற்றிக்கலாம். நல்லா மொறுமொறுன்னு இருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்குங்க. நம்ம இந்த மாதிரி அடை மாதிரியும் சாப்பிட்லாம். 1 டீஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம். உங்களுக்கு நெய் வேண்டாம்னா நீங்கள் எண்ணெயும் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த தோசைக்கு கார சட்னி, தேங்காய் சட்னி ரொம்ப நல்லா இருக்குங்க. தோசை வெந்துருச்சு. இப்போ எடுத்துக்கலாம். தோசை சாஃப்டாக இருக்குது, ரொம்ப நல்லா இருக்குங்க. இந்த ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.